மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் மாவட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொண்டாட வேண்டும் என்று உத்தரவிட்டு அதை விளையாட்டுப் போட்டிகளும் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட வகையில் கடந்த 4 நாட்களாக அரியலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 ஒன்றியங்களிலும் இருக்கின்ற கழக ஒன்றிய அமைப்புகள் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி அதில் அங்கே வெற்றி பெற்றவர்களெல்லாம் இன்றைக்கு மாவட்ட அளவிலான இறுதிப் போட்டியில் கலந்து கொள்வதற்கு தேர்வு பெற்று வந்திருக்கிறார்கள். அதற்கான மாவட்ட அளவிலான போட்டிகள் அரியலூரில் நடைபெறுகிறது. கபடி போட்டி, கைப்பந்து போட்டி, ஓட்டப்பந்தயம், கிரிக்கெட் என்று பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றவர்கள், தேர்வு பெற்றவர்கள் இன்றைக்கு இங்கே பங்கேற்று இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது. அதேபோல் திராவிட பொங்கல் கொண்டாட வேண்டும் என்ற மாண்பு முதலமைச்சருடைய அதையும் நிறைவேற்ற அதற்கான பணிகளை செய்கிறோம். எனவே பொதுமக்களோடு இணைந்து இந்த பொங்கல் மிக சிறப்பான முறையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி கொண்டாடப்படுகிறது. அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலம் டபுள் டெக்கர் பேருந்து 20 டபுள் டெக்கர் பேருந்துகளை வாங்குவதற்கு மாநகர போக்குவரத்து கழகம் டெண்டர் விட்டிருக்கிறது. அந்த டெண்டர் விரைவிலே முடிவுற்று பேருந்துகள் வாங்கி சென்னையில் முதல் கட்டமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். அதிமுக கூட்டணி தலைமையா இருக்கிற அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அதிமுக தேடி பாஜக வராத சூழ்நிலையில பாஜக தேடி அதிமுக போறது. நம்ம கடந்த காலங்களெல்லாம் பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமி வீராவசனம் பேசுவார், பிறகு டெல்லிக்கு போய் சரண்டர் ஆவார். அது ஒவ்வொரு முறையும் இந்த காட்சி நடைபெறும். இப்பொழுதும் அந்த காட்சி நடைபெற்றிருக்கிறது. போன வாரத்திலே நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் என்று சொன்னவர் அடுத்த 2 நாட்களிலே டெல்லிக்கு போய் அங்கே சரண்டர் ஆகிறார். எனவே டெல்லிக்கு அடிமை கட்சி என்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் எப்பொழுதும் அதிமுகவை குறிப்பிடுவது போல அமித்ஷா அடிமை கட்சி என்கின்ற அளவிற்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடமானம் வைத்து விட்டதுதான் இது வெளிப்படுத்துகிறது. அதாவது ஆம்னி பேருந்துகளில் கடந்த காலங்களைப் போல போக்குவரத்து இல்லாத குறிப்பிடுகிற அளவுக்கு நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்திலே முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1 லட்சம் பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணிக்கின்ற சூழலை இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்றோம். அதற்கு கடந்த ஆண்டிலும் இதே போன்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், ஏற்கனவே ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்தவர்கள் இப்பொழுது அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கு பயணிக்க வருகிறார்கள். சில நீண்ட தூர பயணங்களுக்கு அரசு போக்குவரத்து இல்லாத இடங்களுக்கு வேண்டுமானால் அந்த ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் கூடுதலாக இருந்திருக்கலாம். அது குறித்து புகார் வருகின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்து ஆய்வு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் வட்டார போக்குவரத்து தலைமையிலையும், இணை போக்குவரத்து ஆணையர் தலைமையிலையும், துணை போக்குவரத்து ஆணையர் தலைமையிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆய்விலே எங்கெல்லாம் கட்டணம் கூடுதலாக இருக்கிறதோ அந்த பேருந்துகள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஜனநாயகன் படப்பிடிப்புல பல தரப்பட்டவங்க கருத்து சொல்றாங்க. தொடர்புடைய விஜய் சொல்ல, ஆனா காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர்ந்து அது சம்பந்தமா பேசிட்டே இருக்காங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இதில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தணிக்கை வாரியமும் அதிமுக ஒன்றிய அரசினுடைய ஆயுதங்களில் ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் எங்கள் நிலைப்பாடு.